என்ன வினோத், நேற்று ஜூன் 9th ரொம்ப முக்கியமான நாள். ஆமாம், ஸ்வேரிங் செரமனிலாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. திரும்பவும் நம்ம மோடியே 3வது வாட்டியாக பிரைம் மினிஸ்டராக இருக்கார். நமக்கு சங்கடமாக இருந்தாலும் நம்ம வேறு வழியில் வாழ்த்திடுவோம். வாழ்த்துக்கள் மோடி 3.0. பிரைம் மினிஸ்டர் ஆனதை விட ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரும்பவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தது தான். அவங்க இதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தை தவிர்க்க முடியல. என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிற அப்படின்னா, வருதே. அதாவது முந்தி ஒருத்தர் ஒரு 1 month பேக்னு நினைக்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கேள்வி கேட்டார். நிர்மலா சீதாராமன் ரொம்ப சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்க. அதே கேள்வி இப்போ கேட்டார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் ரிப்ளை எப்படி இருக்கும்னு ஊருக்கே தெரியும். Poverty is just a state of mind. நான் கொடுக்கிற பதில கேட்டு தான் ஆகணும். Dettol se muh saaf kar do bhai. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவர் கேட்டார்னா அந்த ஆள் இருக்க மாட்டாரு. பட் அதுக்காக கேள்வி கேட்கறதுக்கான ஆட்கள் உள்ள அனுப்பியிருக்காங்க. அப்போசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. 10 வருஷமா அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் 10 வருஷமா அப்படின்னு சொல்றேன்னா, என்டிஏ உடைய 1.0, அதாவது 2014 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், அதாவது ஃபைனான்ஸ் துறையில் நிதித்துறையில் இணையமைச்சராக அவங்க ஒரு 2.5 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இனி நாம் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓட்டு போட்டு அனுப்பின ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இனி கேள்வி கேட்பாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸோ 3.0ல பாஜக கட்சி தலைவரான ஜேபி நட்டா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்மளுடைய வெரி ஃபேவரைட் நம்ம ஜெய்ஷாவுடைய ஃபாதர் அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்ட்ரியை ரீட்டைன் பண்ணிட்டாரு. நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லை, 11 பேர் அவங்களோட மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுறாங்க. லிஸ்ட்டு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜெய்சங்கர், பியூஷ் கோயல், ஜோதிராதித்ய சிந்தியா, தர்மேந்திர பிரதான், பூபேந்தர் யாதவ், அஸ்வினி வைஷ்ணவ், பிரகலாத் ஜோஷி, கிரிராஜ் சிங். ஸோ இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஸ்ரீகாகுளம் தொகுதியிலிருந்து, ஆந்திராவிலிருந்து ஸ்ரீகாகுளம்ங்கிற தொகுதியிலிருந்து எம்பியாக வந்திருக்காரு மிஸ்டர் ராம்மோகன் நாயுடு. அவருக்கு இது ஹேட்ரிக் வெற்றி. ஸோ 2014 அவர் ஜெயிச்சு எம்பியாக இருந்தார், 2019 எம்பியாக இருந்தார். இப்போ மினிஸ்டராக இருக்கார். அவருக்கு 36 வயது மட்டுமே ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி 36 வயது கொண்ட ஒருத்தர் கேபினெட்டில் மினிஸ்டராக பதவியேற்கிறாரு. வாழ்த்துக்கள் சார். அவர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர். இன்னொருத்தர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்த இன்னொருத்தருக்கும் கேபினெட்டில் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது போக 2 பேர் அதே தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு இணையமைச்சர் பதவிகளை கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டிருந்தாரு. ஸோ பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது தான் தெரியும் ஸ்பீக்கர் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு. ஸ்பீக்கர் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது சம்பவம் இல்லை, சரித்திரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் சந்திரபாபு நாயுடு கொலிஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காரோ அப்பெல்லாம் ஸ்பீக்கரை அவர் வாங்கி வச்சுக்குவார். நாளைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் கான்ஃபிடன்ஸை இம்மிடியேட்டாக கொண்டு ஸ்பீக்கர் நம்மால் ப்ரோ அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்துருங்க ப்ரோ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 365 டேஸ்க்கு எந்த விதமான ஒரு சின்ன ஒரு டர்புலன்ஸ் கூட இருக்காது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் நிறைய காட்சிகள், அதாவது அனல் பறக்கும் காட்சிகளும் தீத்தெரிக்கும் விவாதங்களும் நம்ம பார்லிமெண்ட் செஷன்ஸில் பார்க்க முடியும். ஏன்னா அப்போசிஷன் முன் எப்போதும் இல்லாத அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏனோ தானோ அப்படின்னு பில்ஸை பாஸ் பண்ணிட முடியாது. அப்போசிஷன் எந்திரிச்சா அன்னைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் அவைட்ஸ் அஸ். சந்திரபாபு நாயுடுக்கு 4 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம நிதிஷ்குமாருக்கு எவ்வளோ? ஸோ நிதிஷ்குமார் அவருடைய பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 மினிஸ்டர் தான். ஒருத்தர் இப்போ லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சவர், இன்னொருத்தர் எக்ஸிஸ்டிங் ராஜ்யசபா எம்பி. ஸோ அவருக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே மினிஸ்டர் அவர் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் தான் பார்க்க முடியும். அவசரப்பட்டு இப்போ எதுவும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் புதுசாக ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. எந்த கட்சிக்கு தெரியுமா? தெரியும், நம்ம விசிகேக்கு தான்.
பானச்சின்னத்தே நின்று 2 இடத்துல ஜெயிச்சனால அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஸ்டேட் ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம வந்து அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். வாழ்த்துக்கள் சார், இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ 2026 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போவே தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா தளபதி விஜய் வராருல உள்ள. இது இந்த 2% ஓட்டு வச்சுட்டா அவர் கை காட்டினதுக்கு தான் 2%. அவரே இறங்கி வந்தாருன்னா 10-12% ஓட்டு வாங்குவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ இந்த 10-12% இப்போ 12% ஓட்டு பாஜக வாங்கி ஜெயிக்காமல் இருக்கேன், அந்த மாதிரியா? சரி, நீ பாஜகன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுப்பா. ஏடிஎம்கேல வந்து இப்போ அப்படியே 2 கட்சியாக பிரியுது. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், பிஜேபி நான் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு. ஆனால் எடப்பாடியும் ஜெயக்குமாரும் ரொம்ப திட்டவட்டமாக பிஜேபி கூட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி எல்லாம் பிஜேபி கூட எப்படியாச்சும் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்தியிலேயே வந்து கொலிஷன் கவர்மெண்ட்டு பவரில் இருந்தாலாவது இப்படி கையை திருப்பி ஓய் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் எடப்பாடியார் எடுக்கிறது தான் முடிவு. கொஞ்சம் சில சலசலப்புகள் இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்சினா சலசலப்பு இருக்கிறது தான். அப்புறம் வரும்னு நியூஸ் கேள்விப்பட்டியா? என்ன நியூஸு? நம்ம சைதை தமிழரசி தாக்கப்பட்டார். நியூஸ் பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அதான் கண்டத்துலேயே வந்து கை சின்னத்தை பதிச்சுட்டாங்களாமே. ஆமாம். அதாவது கங்கனா ரணாவத் என்ன பேசியிருக்காங்க, இந்த பஞ்சாபில் இருக்கவங்கெல்லாம் வந்து விவசாய போராட்டமெல்லாம் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள போராளிகள் எல்லாம் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக 100 ரூபா கொடுத்தா கூட தான் கூட்டம் சேர்ந்து போராடுவாங்க அப்படின்னு ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காங்க. குல்வீந்தர் கவுரோட அம்மா வந்து அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு போராளி அந்த கூட்டத்தில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது உண்டாகும் இல்லையா, சப்புன்னு வச்சுட்டாங்க டைம் பார்த்து. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அதாவது என்னதான் வந்து நம்ம இந்த சம்பவத்தை வந்து எதிர்த்தாலும் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னு தெரியல. இல்லை, அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாஜக அரசுடைய அந்த அப்ரஷனை ஒரு 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. என்னதான் சிஏஎஸ்எஃப் ஆஃபீஸராக இருந்தாலும் நானும் ஓட்டு போடக்கூடிய ஒரு சக மனிதன் தான். நீ எப்படி வந்து என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தலாம் இல்லை கொச்சைப்படுத்தலான்ற ஒரு ஆத்திரம் தான் அது வந்து வெளிப்பட்டுருச்சு. குல்வீந்தர் கவுர் அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்கே தெரிவிக்கணும். கங்கனா ரணாவத் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதாவது வந்து மக்கள்லாம் குஷியாக இருக்காங்கங்கிறத பார்த்து அவங்களால தாங்க முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரிமினலை சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து கை நீட்டியது வந்து ஒரு குற்றம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. மக்கள் வந்து இல்லை அப்படி நீங்கள் பேசுனதும் அப்படிங்கிற மாதிரி வரவும் அவங்க வந்து சொன்னாங்க, ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாடியும் ஒரு நியாயம் கற்பிக்கிற வகையில் ஒரு கதை இருக்கத்தான் செய்யுது, அதுக்காக குற்றம் சரியாயிராது அப்படின்னாங்க. அதாவது கங்கனா ரணாவத் அந்த விவசாயிகளை பற்றி தரக்குறைவாக பேசுனதுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. மிஞ்சி போனால் ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடலாம், அதுவுமே வந்து நிற்காது. ஏன்னா இப்போ அவங்க எம்பி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆத்திரத்தோட வெளிப்பாடாக வந்து இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துடுச்சு. பட் அது வந்து வருத்தத்துக்குரிய செயல் தான். வருத்தத்துக்குரிய செயல் இல்லை, ரொம்ப மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன் கோபமாக இருக்காங்க? அடித்த ஃபுட்டேஜை நீங்கள் எங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்லி